பெருசா சீக்கிரம் வாங்கப்பா. வாங்க வாங்கப்பா வாங்க. இதுதான் நீங்க தங்க போற வீடு. உங்களால இந்த மாதிரி ஒரு வீட்ல தங்க முடியுமா? இப்படிதான் இவங்க அப்பாவும் கேட்டாரு, எங்க காலனில உங்களால தங்க முடியுமான்னு. அப்புறம் அவரே வந்து பொண்ணு கொடுத்தாரு. இதெல்லாம் நான் சந்தோஷமா செய்வேமா? அதானே, எங்க அப்பாவை ஏதாவது சொல்லி ஆகணும், இல்லனா உங்களுக்கு தூக்கமே வராது. உண்மையை சொன்னா அது ஒரு குத்தமா? அதுக்காக கரெக்டா எங்க அப்பா பத்தி மட்டும் உண்மையை சொல்லுவீங்களா? விளையாட்டு பிள்ளைங்க. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, எல்லாம் தயாரா இருக்கான்னு நான் உள்ள போய் பாத்துட்டு வரேன். சரி. சார், என்ன சாந்தம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நம்ம பிரார்த்தனை பலிக்கணும்னா நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும் சந்தோஷமா முழு மனசோட செய்யணும். ஞாபகம் இருக்கணும். உனக்கே தெரியும் நான் இந்த மாதிரி லைஃபுக்காக ஏங்குறவன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போனது எப்பன்னு தெரியுமா? நம்ம முதல்ல ரோட்ல ட்ரீட் சாப்பிட்டோமே, அப்பதான். நீ எனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ட்ரீட் வச்சிருந்தா கூட நான் உன்னை அவ்வளவு கவனிச்சிருக்க மாட்டேன். அப்போ என்ன ஆட்டோல பாக்கும்போதே புடிச்சு போச்சுன்னு சொன்னீங்க, அப்போ அது? அதுவும் தான் இதுவும் தான். நல்லா சமாளிக்கிறீங்க சார். இப்படி ஒரு லைஃப் வாழ எனக்கும் ரொம்ப பிடிக்கும் சார். பேசாம வாழ்க்கை முழுக்க இங்கே இருந்துடலாமான்னு இருக்கு. உள்ள உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தயாரா இருக்கு. வேணுங்கிறப்ப சமைச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப நாம ஒருத்தரை பார்க்க போறோம். யாரம்மா? வீடு ரெடி ஆயிடுச்சு, அடுத்து வேலை தயாராக வேண்டாமா? வேலை செஞ்சு வாடகையும் கொடுத்து மிச்ச பணத்துல அன்னதானம் செஞ்ச பின்னாடிதான் குட்டி அம்மனை பார்க்க போக முடியும். மறந்துட்டீங்களா கண்ணுங்களா? எனக்கு வேலை தர போறவரை பார்க்க எனக்கும் ஆர்வமா தான் இருக்கு. நீங்க எத்தனையோ பேருக்கு வேலை போட்டு கொடுத்திருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒருத்தர் வேலை போட்டு கொடுக்க போறாரு. இதெல்லாம் கனவா நிஜமானே தெரியல சார். எல்லாம் நிஜம்தான் ஆனும். வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு நினைக்கிறவனா. ஒவ்வொரு நொடியும் இந்த உலகம் எவ்வளவோ மாறிக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு பகுதி தான் இங்க நடந்துகிட்டு இருக்கிறதும். அதனாலதான் நாம இப்ப வாழற நொடிய என்ஜாய் பண்ணி வாழணும்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். தட்ஸ் மை பாலிசி. லெட் அஸ் என்ஜாய் அனு. அப்புறம் நீங்க 2 பேரும் போய் துணி மாத்திட்டு வாங்க. துணி தயாரா இருக்கு, போங்க. சரி. சாத்தி வாங்க. போமாப்பா, வாங்க வாங்க. கதவை சாத்திட்டு வா. வாங்க. என்ன சாந்தாமா? என்னப்பா, எந்த பக்கம் போற? ஏமா, உனக்கு இல்லாத வண்டியா? எங்க போறன்னு சொல்லு, கொண்ட விட்டுட்டு போறேன். என்ன 2 பேரும் புதுசா இருக்காங்க? முதல்ல வண்டியில ஏத்திக்கப்பா, போக்குள்ள பேசிட்டே போவோம். சரிம்மா சரிம்மா.
இப்பவாது சொல்லுத்தா, யாரு இவங்க? உனக்கு வேண்டப்பட்டவங்களா? எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான். நம்ம ஊர் பக்கம் வந்திருக்காங்க, என்ன விஷயம்? என்னமோ அவங்களுக்கு ஒரு நேரம், அத நம்ம ஊரு பக்கம் அவங்க வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்கன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறியே. நம்ம ஊருக்கு எதுக்கு வருவாங்க? எல்லாம் பஞ்சம் பொழைக்க தான். பஞ்சம் பொழைக்கவா? ஆளுகளை பார்த்தா நல்லா வாழ்ந்தவங்க மாதிரில தெரியுது. என்ன கஷ்டமோ என்னமோ. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்லம்மா? எதை செஞ்சாலும் சந்தோஷமா செய்யணும், மனசு கஷ்டப்படக்கூடாது. அத நீங்க மறந்தாலும் நான் மறக்க மாட்டேமா. இவ்ளோ நேரம் நான் அவர்கிட்ட இத பத்தி பேசிட்டு தான் இருந்தேன். என்னடா நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு நொடி கூட நினைக்க கூடாது. அப்படி நினைக்கிற அளவுக்கு எதுவும் நடந்ததில்ல சாந்தாமா. ஏதா இருந்தாலும் அத சந்தோஷமா ஏத்துக்கிறவனா. அனுவும் அப்படிதான். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு விஷயமே இல்ல. ரொம்ப கஷ்டமான வேலையை கூட நாங்க சந்தோஷமா செய்வோம். நீங்க அப்படிலாம் நினைக்க வேண்டாம். நிஜமாவே நாங்க இதை சந்தோஷமா தான் செய்யறோம். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். என்னமோ பேசிக்கிறீங்க, எனக்கு தான் ஒண்ணும் புரியல. ஆமா, அப்படியே கேட்டுட்டாலும் உனக்கு அப்படியே புரிஞ்சிட போதாக்கும். வண்டிய பார்த்து ஓட்ட சொல்லு. இது என்ன பட்டணமா 1000 கார் வர்றதுக்கு? தனிக்காட்டு ராஜா மாதிரி நாம மட்டும் தான் ரோட்ல போயிட்டே இருக்கலாம். எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்குன்னு ஒரே வரியில அவருக்கே தெரியாம அவர் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இடத்துல தனிக்காட்டு ராஜாவா வாழலாம். அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த இடம்னு இல்ல சார், எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க தனி காட்டு ராஜா தான். இந்த மாதிரி தோப்பெல்லாம் பார்த்து எவ்வளவு வருஷமாச்சு? ஆமா சார், என்னோட ஆசை என்னன்னா இப்படி ஒரு தோப்பு வாங்கி அதுல ஒரு வீடு கட்டிட்டு நிம்மதியா வாழணும். காலையில அலாரம் வச்சுலாம் எழுந்திருக்கவே கூடாது. குருவி சத்தம், கிளி சத்தம் இதெல்லாம் கேட்டுட்டு தான் எழுந்திருக்கணும். நைட் ஆனா ஒரு மரத்துக்கு கீழே கட்டில போட்டுட்டு நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுக்கிட்டு செம்ம லைஃப் இல்ல சார்? சொர்க்கானு. எனக்கும் உனக்கும் ஒரே மாதிரி கனவும் ஆசையும் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இதுல ஆச்சரியப்பட என்ன சார் இருக்கு? அதனாலதான் கடவுள் நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்காங்க. ம். ஏண்டா குப்புசாமி, ஐயா. அங்க வர்றது சாந்தம்மா மாதிரி இருக்குல்ல? ஆமாங்கய்யா, அந்தம்மா தான். அந்தம்மா எதுக்கு இங்க வருது? கூட யாரோ 2 பேரும் வர்றாங்க போல இருக்கு. ஆமா, தேங்காய்லாம் லோடு ஏத்தி அனுப்பிச்சாச்சா? பணம் இன்னைக்கு வந்துடணும். ஆமா வந்துருமியா. ஐயா வணக்கங்க ஐயா. என்ன சாந்தம்மா, கோயில் வீடா கதின்னு கிடப்ப, இன்னைக்கு இந்த பக்கம் வந்திருக்க? விஷயம் இல்லாம வரமாட்டியே? உங்களால ஒரு உதவி ஆகணுங்க. நீ கேட்டு இல்லேன்னு சொல்ல முடியுமா? இந்த ஊருக்கே நல்லது சொல்ற ஆளு நீ. கேளாத்தா, என்ன வேணும்? ஐயா, இதுங்க 2 எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. நம்ம ஊருக்கு பஞ்சம் பொழைக்க வந்திருக்காங்க. நீங்க தான் இந்த தோட்டம் துறவுல ஒரு வேலை போட்டு கொடுக்கணும். வேலை போட்டு கொடுக்கணுமா இந்த பையனுக்கா? ஆமாங்க ஐயா. அம்மா, நீ கேட்டா நான் இல்லேன்னு சொல்ல முடியாது.
ஆனா இந்த பையனை பார்த்தா வேலை செய்யற ஆளு மாதிரி தெரியலையே. ஆளு பார்க்க ரொம்ப வெறப்பா வாட்ட சாட்டமா இருக்கான். பாக்குறதுக்கு நம்ம ஊருக்கார மாதிரி தெரியலையே. வெள்ளையும் சொல்லியுமா இருக்கான். ஏதாவது வெளிநாட்டுக்காரனா? ஐயா நம்ம ஊரு தாங்க ஐயா. வேலையெல்லாம் கரெக்டா கச்சிதமா செய்வாங்க ஐயா. என்னப்பா என்ன வேலை கொடுத்தாலும் செய்வியா? செஞ்சிருவேங்கய்யா. நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். மாடு மாதிரி உழைப்பேங்கய்யா. பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுற. ஆனா ஆளை பார்த்தா படிச்சவ மாதிரி இருக்கியப்பா. எனக்கு ஆனா அவன இல்ல டிராக்டர் ஓட்டணுமா? என்ன வேலை வேணாலும் சொல்லுங்கய்யா, நான் செஞ்சிடுறேன். சரி இவ்வளவு தூரம் சொல்ற, இங்கேயே இரு, பாத்துக்கலாம். சாந்தம்மா ஆ, பையன் இங்கேயே இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா தாயி. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி சரி போயிட்டு வாமா. அப்ப நான் கிளம்புறேன். நீங்க 2 பேரும் சூதானமா இருங்க. சரிங்கம்மா. நான் போயிட்டு வரேன். வாங்கம்மா. பாத்துருங்க. தம்பி இதுதான் நம்ம தோட்டம். போய் ஒரு தடவை சுத்தி பார்த்துட்டு வா. அதுக்குள்ளயும் நான் உனக்கு என்ன வேலை கொடுக்கறதுன்னு யோசிச்சு வைக்கிறேன். சரியா? சரிங்க. போ, போய் சுத்தி பார்த்துட்டு வா. வானு. ஏ குப்புசாமி, ஐயா. தண்ணியை திறந்து விட்டீல, ஆமாங்க போய் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வா, போ. சரிங்கய்யா. அது எப்படி சார்? அவரு முன்னாடி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறீங்க. உன் கூட பேசலாம் எனக்கு நேரம் இல்ல அனு. இன்னைக்கு பொழப்ப பார்த்தாதான் எனக்கு சம்பளம் கிடைக்கும். அப்பதான் என் பொண்டாட்டிக்கு கஞ்சி ஊத்த முடியும். சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத. ஓஹோ, அவ்வளவு தூரம் போயாச்சா? தினம் தினம் சம்பாதிச்சு அன்னிக்கே கையில காசை வாங்கி அதை வச்சு அரிசி பருப்பெல்லாம் வாங்கி அன்னிக்கே சமைச்சு அப்படியே சாப்பிடறதெல்லாம் சந்தோஷம் தான் இல்ல? ஆமா சார், எனக்கும் ரொம்ப த்ரில்லிங்கா தான் சார் இருக்கு. சரி வாங்க, அப்படியே தோட்டத்தை பார்த்துட்டு நடப்போம். தம்பி தோட்டத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டியா? பாத்துட்டேங்கய்யா. சரி என் கூட வா. இதா இருக்கு பாரு, இந்த விறகெல்லாம் நல்லா பொழந்து அப்படி காய வை. கோடாரி அதான் இருக்கு. சரிங்கய்யா. என்னப்பா எல்லாத்துக்கும் சரிங்க சரிங்கிற, வேலையெல்லாம் செஞ்சிருவீல்ல? நீங்க போயிட்டு வரதுக்குள்ள எப்படி எல்லாத்தையும் பொழந்து கட்டுறேன்னு பாருங்கய்யா. பொழந்து கட்டுவியா? வேலை செய்யறியோ இல்லையோ, நல்லா பேச கத்துக்கிட்டப்பா. கோடாரியில பதம் பத்தலன்னா பதம் புடிச்சுக்க, சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க. வேலையை சொல்லிட்டீங்கல்ல, எப்படி செய்யறேன்னு மட்டும் பாருங்க. சரி சரி, பார்த்து வேலையை பண்ணு. சார், இதெல்லாம் உங்களுக்கு பழக்கம் இல்லாத வேலை. சரியா வருமா சார்? கை கால்ல பற்றாம சார். இதெல்லாம் எனக்கு ஜுஜுபியானோ. கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோ. நான் என்ன செய்யறேன்னு மட்டும் பாரு. ம்.
என்ன அனு? என்னாச்சு? ஒன்னும் இல்ல சார். எதை பத்தியும் யோசிக்காம நம்ம என்ன வேலை செய்யறோமோ அத மட்டும் கவனத்தோட முழு மனசோட செய்யணும். ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார், இருக்கு. இந்த நொடியில் என்ன நடக்குதோ அத மட்டும் யோசி. பழசையோ ஃபியூச்சரையோ நினைக்காத. ஓகே? ஓகே சார். சார், ரொம்ப கஷ்டமா இருக்கா? கஷ்டம்னு இல்ல, பழக்கம் இல்லாத வேலை. இட்ஸ் ஓகே, போக போக பழகிடும். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். ஏன்? என்ன நடந்தாலும் அத டக்குன்னு ஏத்துக்கிறீங்களே, எப்படி சார்? எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம் ஆனும். எந்த ஒண்ணு நமக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறோமோ அது மேலதான் நமக்கு வெறுப்பு வரும். நம்ம மனசை மாத்திக்கிட்டு நமக்கு பிடிக்கும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த உலகத்துல நமக்கு பிடிக்காதுங்கிறதே இருக்காது. இந்த உலகமே ரொம்ப பிடிச்சதா மாறி போயிடும். எவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க சார். எல்லா சந்தோஷத்துக்கும் அடிப்படையே இந்த எண்ணம் தான் ஆனும். இப்ப இந்த விறகு வெட்டுற வேலை எனக்கு பிடிக்கலன்னு என் மனசுக்குள்ள நானே சொல்ல ஆரம்பிச்சுட்டா இங்க இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நரகமாயிடும். அதுக்கு பதிலா இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நாம இத சந்தோஷமா செய்யணும்னு நினைச்சுக்கிட்டா இந்த வேலை சந்தோஷமாயிடும். அப்படி நினைச்சுக்கிட்டு தான் இத சந்தோஷமா செய்யறேன். உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது சார், அதுல கொஞ்சம் கூட வெறுப்பே தெரியல. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப எனக்கு பசிக்குது. அதுக்கு என்ன செய்யலாம்? 5 நிமிஷம் சார், வீட்ல போய் சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க இந்த வேலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நான் சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். பொண்டாட்டி சுட சுட சமைச்சு கொண்டு வந்து கொடுக்கறத சாப்பிடறதுக்கும் ஒரு குடுப்பனை வேணும். அது இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. போய் சுட சுட வாய்க்கு ருசியா சமைச்சு எடுத்துட்டு வா. நானும் நீயும் இங்கேயே சேர்ந்து சாப்பிடலாம். சரிங்க சார். நல்ல கார சாரமா சமைச்சிட்டு வா. நீ போதும் சார்னு சொல்ற வரைக்கும் நான் இன்னைக்கு சாப்பிட போறேன். செம்ம பசி. சீக்கிரம் சீக்கிரம். சரிங்க சார். புருஷனுக்காக சமைக்க ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. ஆமாமா, பாவம் வேலை ஜாஸ்தி, பசி வர கிள்ளுதுன்னு சொன்னாரு. 5 நிமிஷத்துல சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்கேன். சீக்கிரம் சமைச்சு எடுத்துட்டு போகணும். நீ உன் புருஷனுக்காக இவ்ளோ தூரம் செய்யறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எல்லாரும் தான் புருஷனுக்காக சமைக்கிறது தானே, இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? இருக்குமா, உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு வேலைக்கு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு தினம் தினம் ஊர் ஊரா சுத்திக்கிட்டு ஜாலியா இருக்கலாம். ஆனா உன் புருஷனுக்காக நீ யோசிக்கிற, உன் புருஷன் உனக்காக கஷ்டப்படுறான். இது பெரிய விஷயம் இல்லனா வேற எதுமா பெரிய விஷயம்? நான் இது மாதிரி கஷ்டப்பட்டு வளர்ந்த பொண்ணுதாமா. ஆனா என் புருஷன் அப்படி இல்ல. எனக்காக அவர் செய்யறத பார்த்தா ஒரு பக்கம் ஆச்சரியமாவும் இன்னொரு பக்கம் கர்வமாவும் இருக்கு. நாளைக்கு யாரு கேட்டாலும் நான் சந்தோஷமா சொல்லுவேன், ஏன் புருஷன் மாதிரி உண்டான்னு. ஒரு பொண்ணுக்கு இதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? அப்படி பார்த்தா இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுத்து வச்சவன் நான் தான். ஏமா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா தீர்க்க ஆயுசோட இருக்கணும்மா.
அதுக்கு அந்த குட்டி அம்மை நிச்சயம் மனசு வைப்பா.